முத்து பயங்கர கோவமா போறாரு. போயிட்டு சிந்தாமணியோட காரை அப்படியே தூக்கிடுறாரு. சிந்தாமணி வெளியே வராங்க. வந்த உடனே அப்படியே நிற்கிறாங்க. முத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறாரு, என்ன காரை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் காரு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், எதுக்காக என் காரு கிடைக்காதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி. டிரைவர்லாம் ஃபோன் எடுக்கவே மாட்டார். இங்கே பாருங்கள், உங்கள் காரு டிரைவர் எல்லாமே என்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏய், எதுக்காக என் காரை திருண்ண அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. நான் காரை திருண்ணன்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதே, என் பொண்டாட்டியோட ஸ்கூட்டி எடுத்திருக்கீங்கல்ல, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஸ்கூட்டி வரணும், அப்படி வரல உங்கள் கார் வராது. அதை என்ன தெரியுமா பண்ணுவோம், அப்படியே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அப்படியே காரை எரிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், 10 லட்ச ரூபா கார் உனக்குன்னா சாதாரணமாக போச்சா அப்படின்னு சிந்தாமணி அப்படியே கத்துறாங்க. அப்போ தெரியுதில்ல, அப்போ கரெக்டாக வண்டி வரணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. வேறு ஏதாவது நீ பண்ண, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த காரை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. சிந்தாமணி அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். நான் மீனாவோட ஸ்கூட்டியை தூக்கினேன்ல, அதனால் முத்து என் காரை தூக்கிட்டான். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, அது எல்லாமே நீ தான் சரி பண்ணணும். இல்லை போலீஸில் நான் உன்னை பற்றி சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரோகிணி அப்படி ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி போகிறாங்க. கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்போ மீனா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, கிறிஷ் எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, மீனா பார்க்குறாங்களே, இப்போது கிறிஷ்கிட்ட பேசிட்டு காரண்டை வந்தால் காருக்குள்ளே ரோகிணி இருக்கா, தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அப்படியே யோசிக்கிறாங்க. கிறிஷ் அப்படியே கிட்ட போய் பேசுகிறான். ஏட்டா கிறிஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். இல்லை, இவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. முத்து அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்காரு. சரி, என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உனக்கு எப்போ பேசணும்னு தோணுனாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் அவங்க அம்மா வரல, நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் போகிறேன், நீங்கள் டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் காரில் நான் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா கிட்ட வராங்க. ஐயோ, மீனா வராளே அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து ரோகிணி இறங்கி அப்படியே ஓரமாக போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. கிறிஷ் பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போனோடனே அந்த மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மிஷினு, இந்த கடை வைக்க எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க, அப்படி இதில் ஒரு சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணோடனே, இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தாம்மா பண்ணியிருக்காரு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க, வண்டி எல்லாம் வந்துடுச்சு, கடை வைக்க சொல்லிட்டாங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட சொல்கிறாங்க சீதா. அப்படியா, நான் கமிஷனர்கிட்ட சொன்னேன், அவர் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டார் போல இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. குடுமா, மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா வாங்கி, ரொம்ப நன்றி, என்னோடய கடைலாம் வந்துடுச்சு, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலையே, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு.